هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه حزب الله. أما بعد، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، ففعلوا ما أمركم الله وانتهوا عما نهاكم الله. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وكانوا يتقون، صدق الله العلي العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: من أحبني كان معي في الجنة، صدق رسول الله صلى الله عليه وسلم. السلام عليك يا صاحب الوقت، جبهتي تحت نعالكم، أعوذ بحكم النيابة عنكم. السلام على من اتبع الهدى. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ومغفرته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு எனதுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் கண்களுக்கும் கல்புக்கும் குளிர்ச்சியான சர்தாரி தோஜகான் காத்துமன் நபியின், மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா இதயவேந்தர், உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான, நாளை மறுமையில் யாருடைய கரத்தால் நீரருந்தினால் தாகம் எடுக்காதோ, யாருடைய கொடியின் கீழ் நிழல் பாரினால் வெயில் சுட்டரிக்காதோ, யாருடைய ஷஃபாத்தை கொண்டு மட்டுமே வெற்றி பெற முடியுமோ அப்படிப்பட்ட கண்மணி காருண்ய நபி, அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த புனிதமான ரபிஉல் ஆஹிர் மாதத்தினுடைய 2வது ஜும்மாவிலே, இந்த மஜ்லிஸிலே நம்மை ஆரம்பத்திலேயே ஒன்று சேர்த்து வைத்தானோ, அதே போல் நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ஷஃபாத்திலேயும், அவர்களோடு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலேயும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. நாளை மறுமையில் நிஅமத்துகளுக்கெல்லாம் மிகப்பெரிய நிஅமத்தான அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான அமளி துமளிகளிலிருந்தும், எல்லா விதமான அச்சங்கள், திடுக்கங்கள், பயம் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், நமக்காக பெற்றுத்தந்த மனைவிமார்கள், நம்மோடு பிறந்த சகோதர சகோதரிகள், நம்மை பக்குவப்படுத்திய நம்முடைய ஆசிரிய தந்தைகள், இன்னும் யாரெல்லாம் நம்மிடத்திலே துஆ செய்ய சொன்னார்களோ எல்லோரையும் அல்லாஹ் அந்த அமளி துமளிகளிலிருந்து பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல், மருத்துவ செலவுகள் இல்லாமல், மருத்துவமனை சிரமங்கள் இல்லாமல், மன சஞ்சலங்கள் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு அல்லாஹ்விற்கு பிடித்தமான கண்ணியமான வாழ்வை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பரிபூர்ண ஷிஃபாவை தருவதோடு அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஹைராக்கியும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக.
அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகளை கொண்டு இமாம் பெருமக்கள் வகுத்து தந்த வழிமார்கள் வாழ்ந்து காட்டிய அந்த முறைப்படி வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடிய கடைசி தருணத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை சொன்னவர்களாக, கடன் இல்லாதவர்களாக, கடமைகளில் குறை இல்லாதவர்களாக, ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றியவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலையில் நம்முடைய ரூஹுகள் இது போன்ற இல்முடைய மஜலிஸிலோ அல்லது சஜிதாவிலோ பிரிவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் சிறிய வயதில் இருந்தபோது நம்முடைய பெற்றோர்கள் எப்படி நம்மிடத்தில் பரிவோடு, பாசத்தோடு, அன்போடு, அருளோடு, கருணையோடு, கிருபையோடு நடந்து கொண்டார்களோ அதைவிட கூடுதலாக அல்லாஹ் அவர்களிடத்தில் அன்போடு, அருளோடு, கருணையோடு, கிருபையோடு நடந்து கொள்வானாக. நம்முடைய ஆசிரியர்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. யாரெல்லாம் நம்மிடத்தில் துவா செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜாத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி இருப்பதோடு எல்லா மக்களும் வளமாக நலமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடுமையான பசியோடு ஒரு மனிதர் தன் பசியை தீர்க்கக்கூடிய உணவு ஏதும் கிடைக்குமா என்ற எண்ணத்தோடு அங்குமிங்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதர் மிக நல்லவர், அவர் ஹலாலை தேடிக்கொண்டிருக்கிறார். ஹராமானவைகள் நிறைய இருந்தாலும் கூட ஹலாலை கொண்டுதான் என்னுடைய வயிற்று பசியை நான் தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அந்த தீர்க்கமான முடிவோடு தன் பசியை தீர்க்கக்கூடிய உணவை தேடி தன்னுடைய பார்வை அங்குமிங்கும் செலுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆற்றிலே ஏதாவது பழங்கள் வந்தாலும் வரலாம், ஆற்றிலே பழங்கள் ஏதாவது மிதந்து வந்தாலும் வரலாம் என்ற எண்ணத்தோடு ஆற்றிலே இறங்கி பார்க்கிறார். ஒரு மாம்பழம் ஒன்று ஆற்றிலே அடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாம்பழத்தை எடுக்கிறார். பசியின் கொடுமை தாங்க முடியாமல் கடுமையான பசியோடு இருப்பதால் அந்த ஆற்றிலே வந்த பழத்தை எடுத்து அவர் சாப்பிட்டு விடுகிறார். சாப்பிட்டதற்கு பின்னால் பசி தீர்ந்தது, ஆனால் உள்ளம் உறுத்த ஆரம்பித்து விட்டது. வயிற்றினுடைய உறுத்தலான பசியை அவர் அடக்கி கொண்டார், தீர்ந்து விட்டது. பிறகு உள்ளத்தினுடைய உறுத்தல் தொடங்குகிறது. இந்த பழம் நமக்கு கிடைத்ததே, இது யாருக்கு சொந்தமானது? இதை நான் சாப்பிட்டு விட்டேனே, இது எனக்கு ஹலாலா ஹராமா? இத்தனை நாட்களாக ஹலாலை மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருந்த நான் ஹலால் ஹராமுடைய சிந்தனை இல்லாமல் பசியின் கொடுமையால் இந்த பழத்தை நான் சாப்பிட்டு விட்டேனே என்ற பயத்தோடு, அந்த உள்ளத்தின் உறுத்தலோடு, ஹராம் உள்ளத்தில் உடலிலே கலந்து விட்டால் அல்லாஹ் நாளை மறுமையிலே நரகத்திலே போட்டு விடுவானே என்ற அந்த அச்சத்தோடு அந்த பழம் வந்த திசையை நோக்கி அந்த மனிதர் வேகமாக பயணிக்கிறார். அப்படி பயணிக்கின்ற பொழுது கொஞ்சம் தூரத்திலே ஒரு மரத்திலிருந்து விழுந்த பழமாகத்தான் அந்த பழத்தை பார்க்கிறார். அந்த மரம் ஒரு தோட்டத்தில் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் இருக்கிறார். அவரிடத்திலே போய் பேசுகிறார். இப்படி உங்கள் மரத்திலிருந்து விழுந்த பழமாகத்தான் எனக்கு தெரிகிறது. இந்த பழத்தை நான் சாப்பிட்டு விட்டேன். நீங்கள் எனக்கு இதை ஹலாலாக்கி தர வேண்டும். இதை நீங்கள் என்ன செய்யணும்? ஹலாலாக்கி தரணும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவேன். ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு வாசகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரத்துல கல்லெறிந்து நீங்கள் எதையும் சாப்பிடாதீர்கள். கல்லெறிந்து அடிச்சு கீழே விழுந்து அதை எடுத்து நீங்க சாப்பிடாதீங்க. அடுத்தவங்களுடைய தோட்டத்துல மரம் இருக்குது, பழம் இருக்குது, ஏதாவது ஒரு பழம் இருக்குது, கல்லை தூக்கி வீசி நீங்கள் எடுத்து சாப்பிடுவது உங்களுக்கு தடை, ஹராம் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே சமயத்துல நீங்க போயிட்டு இருக்கிறப்ப ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பழம் வெளியில வந்து விழுகுது. காம்பவுண்டு சவுறு இருக்குது, ஆனால் அது வெளியில வந்து விழுந்துருச்சு, கீழே தான் கிடக்குது. அப்படி விட்டா அங்கிட்டு ஏதாவது நாசமா தான் போகும் அப்படின்னு வீணா தான் போகும்னா நீங்கள் அதை எடுத்து சாப்பிடுவதில் தவறு இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை மனசுல வச்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, வேறொருடைய மரமாக இருந்தாலும் அது தன்னுடைய அந்த சுற்றுச்சுவரை கடந்து வீதியில விழுந்து வீணாய் போய்விடும் என்ற அந்த பயம் இருந்தால் அதை நீங்க எடுத்து சாப்பிடுவது உங்களுக்கு ஹலால், பிரச்சனை இல்லை, சாப்பிடலாங்கிறாங்க. இந்த ஹதீஸை மனசுல வச்சுக்கோங்க. இப்படித்தான் அந்த மரத்திலிருந்தும் பழம் விழுந்துச்சு. அந்த பழத்தை எடுத்துத்தான் இவர்கள் சாப்பிட்டார்கள். ஆனாலும் கூட உயர்ந்தவர்கள், உள்ளத்தில் இறைவனை மட்டுமே சுமந்தவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்பவர்கள், நரகத்தை கண்டு ஒவ்வொரு நொடி பொழுதும் திடுக்கத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு இது பொதுவான அனுமதியாக இருந்தாலும் கூட உள்ளத்தில் உறுத்தல் ஏற்படும். அதை ஹலாலாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். எனவேதான் அந்த மனிதர் நேராக போய் அந்த பழத்திற்கு சொந்தக்காரரிடத்தில் கேட்கிறார், எனக்கு இதை ஹலாலாக்கி கொடுங்கள்.
அப்ப அவரு சொன்னாரு, இல்ல அப்படி சீக்கிரம் உங்களுக்கு ஹலாலாக்கி தர முடியாது, அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களுக்கு ஹலாலாக்கி தர முடியாது, சில வேலைகளை செய்யுங்க அப்படின்னு சில வேலைகளை கொடுக்கிறார். இவெல்லாம் செஞ்சாதான் உங்களுக்கு அது ஹலாலாகுங்கிறார். பரவாயில்லை, இந்த உலகத்தின் கஷ்டத்தை விட மறுமையின் கஷ்டம் கடுமையானது. மறுமையின் கஷ்டம் கடுமையானது. எனவே நான் அதை ஹலாலாக்கிக் கொள்வதற்காக, மறுமையில் இருந்து அந்த நரகத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த சிரமங்களை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறார். கொஞ்ச நாள் போகுது, நல்ல மனிதராக இவர் தெரிகிறார். உடனே அந்த தோட்டத்தினுடைய முதலாளி சொன்னாரு, ஓரளவுக்கு பரவாயில்ல, நீ நல்லவனாத்தான் இருக்கிற, ஆனால் அந்த பழம் உனக்கு ஹலாலாக வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளையை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும், என் பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என் பிள்ளை எப்படிப்பட்டவன் கேட்டோம்னா, அவள் குருடி, அவளுக்கு காது கேட்காது, அவள் ஊமை, பேச முடியாதவள், அவள் ஊமை பேச முடியாதவள், பார்ப்பதற்கு கொஞ்சம் அசிங்கமாக இருப்பாள். எங்கெங்கோ நான் பார்த்து விட்டேன், தகுதியான மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கவில்லை, நீ அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டால் அந்த பழம் உனக்கு ஹலால் என்று அந்த மனிதர் சொல்லுகிறார். உடனே இவர் சொன்னார், பரவாயில்லை, கண்ணு தெரியாட்டி காது கேட்காட்டி பேசாட்டியும் பரவாயில்ல, நாளைக்கு மறுமையில அந்த நரகத்தின் வேதனையை விட இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொண்டு இந்த உலகத்தில் ஏதோ மனசுல கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் கூட பரவாயில்லை என்று சொல்லி அந்த பெண்ணையும் திருமணம் முடித்துக் கொள்கிறார். திருமணம் முடிந்து அந்த இரவிலே அந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது அழகாக பேசக்கூடியவராக, அழகாக கேட்கக்கூடியவராக, மிக அழகிய தோற்றத்திலே அந்த பெண்மணி அந்த அறையில இருக்கின்ற பொழுது இவர் சொல்லுகிறார், இல்ல இந்த தோட்டத்துடைய ஓனர் சொன்னாரு, கண்ணு காதெல்லாம் இதெல்லாம் எல்லாமே ஊனம்னு சொன்னாரு, நீ வேற யாரோ நினைச்சு வந்திருக்க. எப்ப சொன்ன அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல அந்த தந்தை சொன்னது சரிதான், என்னுடைய தந்தை சொன்னது சரிதான், நான் எந்த கெட்டதையும் பார்க்கவில்லை, எனவே நான் குருடி, நான் எந்த கெட்டதையும் கேட்டதில்லை, எனவே நான் செவிடி, எந்த கெட்ட வார்த்தைகளை நான் பேசியதில்லை, எனவே நான் ஊமை என்று என்னுடைய தந்தை சொன்னார். நான் நல்லதை மட்டுமே பார்க்கக்கூடியவள், நல்லதை மட்டுமே கேட்கக்கூடியவள், நல்லதை மட்டுமே பேசக்கூடியவள் என்று அந்த பெண் தன்னை பற்றி சொன்னதற்கு பின்னால் இருவரும் சேருகிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இருவருக்குமாக ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்ப ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டேன், அது ஹராமாகி விடுமோ என்ற அச்சத்தோடு வாழ்க்கையில் மிக நீண்ட நாட்கள் அதை ஹலாலாக்குவதற்காக அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு பாடுபட்ட ஒரு ஆண், கெட்டதை பார்த்ததில்லை, பேசியதில்லை, கேட்டதில்லை, நுகர்ந்ததில்லை, கெட்டதின் பக்கம் நான் போனதே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சாலிகான ஒரு பெண்மணி, அபூ சாலிஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணும் ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்ணும் சேர்ந்து பிறக்கிறார் ஒரு சிறிய குழந்தை. அந்த குழந்தை தான் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்று சொல்லக்கூடிய வலிமார்களுக்கெல்லாம் தலைவரான வலிகள் கோமான் முஹையத்தீன் ஆண்டகை அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெற்றோருக்கு பிறந்தவர் தான் வலிகள் கோமான் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். இன்றைக்கெல்லாம் வலிமார்கள் என்று சொன்னாலே, நான் கடந்த வாரம் சொன்னதை போல இறைநேசர், வலிமார்கள், தர்காக்கள், கபர் ஜியாரத்து, இது மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் அலர்ஜியாக இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு வரை இஸ்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த வலிமார்களை தவிர வேறு யாரும் கிடையாது, அந்த இறைநேசர்களை தவிர வேறு யாரும் கிடையாது. இன்றைக்கு நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம் என்று சொன்னவர்களுடைய கூடாரங்களிலே, இஸ்லாம் எங்களை கொண்டு பரவப்பட்டது, இஸ்லாத்தை நாங்கள் தூய்மையாக கொண்டு போய் சேர்க்கிறோம் என்று சொன்னவர்களுடைய கூடாரங்களிலே ஒரு தலை சிறந்த ஒரு மார்க்க மேதையை, ஒரு பேணுதல் மிக்க ஒரு தலைவரை, ஒரு பேணுதல் மிக்க ஒரு மனிதரை இன்றைக்கு சமூகத்திலே பார்க்க முடியாது. ஆனால் வலிமார்கள் என்பவர்கள் சர்வ சாதாரணமாக இந்த சமூகத்திலே வாழக்கூடியவர்கள். வலிமார்கள் என்பவர்கள் இந்த உலகத்திலே ஒரு பெரிய அளப்பறைகளை ஏற்படுத்துபவர்கள் அல்ல, ஒரு பெரிய அலைகளை ஏற்படுத்துபவர்கள் அல்ல, உள்ளங்களை ஊடுருவி பார்க்கக்கூடியவர்கள். அவர்களுடைய பார்வை ஒன்று போதும், அல்லாஹ் அவர்களுடைய பார்வையிலே பார்க்கிறான். அந்த பார்வையை கொண்டு லட்சக்கணக்கானவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய வரலாற்று ஆய்வாளராக கருதப்படக்கூடிய அர்னால்ட் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர், இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்தியாவை சுற்றி பார்க்க வந்த அர்னால்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்று ஆய்வாளர் டில்லியிலே அடங்கி இருக்கக்கூடிய, ஆன்மீக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹாஜா முஹைனுதீன் சிஷ்தி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பற்றி எழுதுகிறார். அவருடைய ஒரு பார்வையில் 90,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நீண்ட வருடங்களுக்கு முன்னால் அல்ல, ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால் நடந்ததல்ல, சமீபத்திலே நடந்த ஒரு நிகழ்வை அவர் எழுதுகிறார். ஒரே ஒரு பார்வையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 90,000 நபர்களை இஸ்லாத்திலே இணைக்க செய்கிறார் என்று சொன்னால் அந்த பார்வையின் ஊடாக அல்லாஹ் பார்க்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அவருடைய பார்வையில் அல்லாஹ் பார்க்கிறான், அவருடைய செவியிலே அல்லாஹ் கேட்கிறான், அவருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான், அவருடைய பாதங்களில் அல்லாஹ் நடக்கிறான், அவர் பிடிக்கின்ற பொழுது கையாக அல்லாஹ் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொன்ன ஹதீஸை நாம் புகாரியிலே படித்திருக்கிறோமே. அந்த அடிப்படையில் பார்வையில் லட்சக்கணக்கானவர்களை இஸ்லாத்திலே கொண்டு வந்தவர்கள் இறைநேச செல்வர்கள். இன்றைக்கு ஆன்மீகம் என்று சொல்லிவிட்டாலே ஏதோ ஒரு மதமான நடுக்கம் ஏற்படுகிறது. ஆன்மீகம் என்று சொன்னால், ஷேகுமார்கள் என்று சொன்னால், முரீதின்கள் என்று சொன்னால், ஹான்காக்கள் என்று சொன்னால், திக்ர் மஜ்லிஸ் என்று சொன்னால், இன்றைக்கு அதை பற்றி விளங்காதவர்கள், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதை பற்றி விளங்காதவர்களுடைய விமர்சனங்கள் இருக்கிறதே, அதை பற்றி சொல்லுவதற்கு முடியவில்லை. ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் நமது பள்ளிவாசலிலே லைலத்துல் கத்ர் அன்றைக்கு ஷாதிலியா தரீகாவுடைய மிக முக்கியமான அமலான அந்த ஹலரா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில சமயங்களிலே விளையாட்டு பிள்ளைகளுக்கு சிரிப்பு வருவது இயல்பான ஒன்று, அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் விளையாட்டு பிள்ளையாக இல்லாமல் விளங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் விளையாட்டுத்தனமாக பேசக்கூடிய அந்த வார்த்தை வினையாக முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவர் சொல்லுகிறார், என்ன பள்ளிவாசலா நடனமா இப்படி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடைய இந்த சூஃபியாக்களுடைய அந்த நடைமுறைகள் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. ஷேகுமார்கள் நமக்கு ஒன்றை கற்றுத்தருகிறார்கள் என்று சொன்னால் தன் இஷ்டத்திற்கு அவர்கள் சொல்லுவதல்ல. முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இவர்கள் யார், இவர்கள் யார், இவர்களை நாம் ஏன் பின்பற்றுகிறோம், இவர்களுக்கு ஏன் இந்த அந்தஸ்துகளை தருகிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு சில நபர்களை தவிர எல்லா மக்களாலும் கொண்டாடப்படக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இதற்குண்டான காரணம் என்ன, இவர்களுடைய அந்தஸ்து என்ன, இவர்கள் ஏன் இந்த நிலைக்கு வந்தார்கள்? மிகச் சுருக்கமாக சொல்லிக் கொடுப்பார்கள். யார் தெரியுமா இவர்கள்? ஹுமுல்லதீன ஃபவ்வலு அம்ரஹும் இலா ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பிடத்திலே தங்களுடைய அத்துணை காரியங்களையும் கொடுத்தவர்கள். தங்களால் எதுவும் ஆகாது, தங்களுக்கு எதுவும் முடியாது, தாங்கள் பலவீனமானவர்கள், தாங்கள் பலவீனமானவர்கள், எனக்கென்று எந்த ஆற்றலோ சக்தியோ கிடையாது, எல்லாவற்றினுடைய ஆற்றலும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு உயர்ந்த தௌஹீதோடு வாழக்கூடியவர்கள் இறைநேச செல்வர்கள். அதனால் தான் சொல்லுவார்கள், ஹுமுல்லதீன ஃபவ்வலு அம்ரஹும், தங்களுடைய காரியங்களை மொத்தமாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விடுகிறார்கள், மொத்தமாக ஒப்படைத்து விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய காரியத்தில் எதை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்திருக்கும் யோசிச்சு பாருங்க. என் கடையின் மீது உண்டான நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது எனக்கு கிடையாது. இதுதான் உண்மை, யதார்த்தம் இதுதான். கடையை தருவதாதான் எனக்கு காசு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. ஆனால் அல்லாஹ் எனக்கு தருகிறான் என்ற நம்பிக்கை எத்தனை % இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு சலூன் கடையில போய் முடிவெட்டக்கூடிய சமயத்துல, ஒரு சலூன்ல முடிவெட்டக்கூடிய சமயத்துல அந்த சலூன் முடிவெட்டக்கூடிய அந்த மனிதரை நம்பி நம் தலையை கொடுக்கிறோம். கையில கத்தி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நல்ல ஒண்ணு செய்ய மாட்டார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் மீது நான் நம்பிக்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பிரயாணத்திலே பஸ்ல ஏறி அமருகிறேன், அல்லது ட்ரெயின்ல போறேன், அல்லது விமானத்தில் போறேன். விமானத்தில் ஏறி அமர்ந்தவுடன் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல, தமிழ்ல, அப்படி பல மொழிகள்ல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எல்லாம் எந்திரிச்சு போறோம், போற வழியில எது ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன செய்யாதீங்க, நாங்க பொறுப்பு இல்லை. சொல்றாங்களா இல்லையா? அடிக்கடி போறவங்களுக்கு தெரியும். சொல்றாங்களா இல்லையா? போறோம், நம்பிக்கை வச்சு போவோம், எது ஆச்சுன்னா யாரும் பொறுப்பு இல்லை அப்படிங்கறது எல்லாம் சொல்லித்தான் மேல போறோம். அந்த விமான ஓட்டியின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, அந்த பஸ் டிரைவர் மீது நம்பிக்கை இருக்கிறது, அந்த ட்ரெயினை இயக்கக்கூடியவர் மீது நம்பிக்கை இருக்கிறது. அந்த சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் மீது நம்மில் எத்தனை பேருக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 100% நம்பிக்கை எனக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கிறது என்ற அந்த உயர்ந்த ஈமான் என் உள்ளத்தில் இருந்து விட்டால் நான் இறைநேச செல்வர், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ்விற்காக நான் அப்படியே அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் அவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வான், எல்லாவற்றையும் செய்வான். இதில் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்தின் மீதும் அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது, அனைத்தின் மீதும் அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது. அவன் நினைத்ததுதான் நடக்குமே தவிர நான் நினைத்ததை போல்தான் அல்லாஹ் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. ஏன் கல்புல ஒரு மாதிரி இருக்கும், ஏன் சிந்தனையில ஒரு மாதிரி இருக்கும், ஏன் மூளையில ஒரு மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கும், அப்படித்தான் இப்படித்தான் என்று நான் வகுத்ததற்கு தோதுவாக இறைவன் நடக்க முடியாது. இறைவன் எதை வேண்டுமானால் நடத்தி காட்டுவான். ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் குழந்தை என்பது என்னுடைய வகுப்பு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய அறிவாதை சொல்லும். ஆனால் அல்லாஹ்விற்கு அப்படி கிடையாது. ஆண் பெண் இல்லாமல் ஆனால் குழந்தை பிறக்க முடியும்?
ஆண் இல்லாமல் பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும், ஆணும் பெண்ணும் இல்லாமல் கூட ஒன்றை உருவாக்க முடியும், எப்படியும் உருவாக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று சொன்னவன் மட்டுமல்ல, அதை நிரூபித்து காட்டியவன் அல்லாஹ். அப்படி உள்ள அல்லாஹ் அந்த அல்லாஹ்விற்காக தன்னை முழுமையாக ஒப்படைக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அனைத்தையும் தருகிறான். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. சுன்னத்துகளை பேணக்கூடிய விஷயத்திலே சுப்ஹானல்லாஹ் அவர்களுக்குண்டான ஒரு பேணுதல், உச்சகட்டமான பேணுதல். இன்றைக்கு எத்தனையோ பேர் வர்றோம், பள்ளிவாசலுக்கு வரோம். நம்ம பல தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நானே கூட சில தடவை சொல்லி இருக்கிறேன். செருப்பு அணிவதில் கூட சுன்னத்தை பேண வேண்டும். செருப்பு அணிவதாக இருந்தால் வலது காலிலே அணிய வேண்டும், கலட்டுவதாக இருந்தால் இடது காலை கலட்ட வேண்டும், கலட்டி விடுவதாக இருந்தால் அந்த செருப்பு கிப்லாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ இருக்கக்கூடாது. இது ஆதாபு நியால், செருப்பு அணிவதனுடைய ஒழுங்கு. எச்சில் துப்புவதாக இருந்தால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் எச்சில் துப்புவதாக இருந்தால் கிப்லாவை முன்னோக்கி துப்பாதீர்கள், வலதுபுறமாக முடிந்த அளவிற்கு துப்பாதீர்கள், இடது பக்கமா துப்புங்க. நீங்கள் எச்சில் துப்புவதாக இருந்தால் கீழே துப்பிட்டு அந்த எச்சில் துப்புனதுக்கு பின்னாடி மண்ணை லைட்டா தள்ளி விட்டுருங்க. இதுதான் அதற்குண்டான தௌபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஒரு எச்சில் துப்புவதில் கூட அடுத்தவர்களுக்கு இடையூறு ஏற்படாத அளவிற்கு நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொன்னவர்கள் நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ். சுன்னத்துனா தாடி வைக்கிறது, சுன்னத் தொழுகிறது, தொப்பி போடுறது மட்டும் அல்ல. சுன்னத் என்பது எல்லாம் சேர்ந்துதான் சுன்னத்து. எச்சில் துப்புவதிலே தொடங்கி, தலை சீவுவதிலே தொடங்கி, முடிவெட்ட போய் உட்கார்றீங்க. முடிவெட்டுகின்ற பொழுது அந்த முடிவெட்டக்கூடிய வர்றார், அவருக்கு என்ன தெரியாது, அவருக்கு இந்த சட்டங்கள் கிடையாது, அவருக்கு இந்த சட்டங்கள் என்ன செய்யறாருன்னா இடது பக்கமாக முடிவெட்டார்னா சொல்லணும், இடது பக்கமாக வெட்டாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு போயிருக்கிறப்ப மொட்டையடிக்க உட்கார்ந்தாங்க. அந்த மொட்டையடிக்கக்கூடிய ஒரு இடது பக்கம் கையை கொண்டு வர்றப்ப இல்ல வலது பக்கமாக மொட்டையை இங்கிட்டு இருந்து தொடங்குங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டையடிப்பதாக இருந்தாலும் முடிவெட்டுவதாக இருந்தாலும் நமக்கு வலது பக்கத்திலிருந்து தான் தொடங்க வேண்டும் என்று சொல்லி, இதெல்லாம் சுன்னத்து, இதெல்லாமே சுன்னத்து. மன் கான லஹு ஷிஅருன், யாருக்கு முடி இருக்கிறதோ ஃபல்யுக்ரிம்ஹு, அதை அவர் சங்கைப்படுத்தட்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடி இருக்கா, முடிக்கு என்ன போடுங்க, வளர்க்க ஆசைப்படுறீங்களா, தாராளமா வளர்க்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு முடி நீளமா ஒரு முடி குறைவா இப்படி இருக்கக்கூடாது, முள்ளமன்றி மாதிரி அப்படி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி முடி வளர்க்கிறீங்களா, அதற்குண்டான ஹக்கை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஒரு ஹதீஸில் இருக்குது, அந்த முடியை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள். இது ஒரு ஹதீஸ். பாருங்க சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு முடி இருந்தால் அந்த முடியை ஃபல்யுக்ரிம்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள். தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது, தலையை சீவுறது, இதெல்லாம் செய்வீங்க, எல்லாமே சுன்னத்து தான். இது எல்லாமே என்னதான் சுன்னத்து தான். ஃபஜருக்கு முன் சுன்னத்து தொழுதாச்சு அல்ஹம்துலில்லாஹ், எல்லா சுன்னத்துகளை நாங்கள் நிறைவேற்றினோம். அப்படி இல்லை, அது உயர்ந்த சுன்னத் என்று சொன்னால் இதுவும் ஒரு வகையில் உயர்ந்த சுன்னத்துகள் தான். அது தொழுகையோடு சம்பந்தப்பட்டதுனா, இது நம்முடைய பண்பாடுகளோடு கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட சுன்னத்துகள். இந்த எல்லா சுன்னத்துகளிலேயும் பேணிக்கையோடு வாழ்பவர்கள் தான் வழிமாறு. உங்களுக்கு ஒரு சிறிய சம்பவம் நான் சொல்லுவேன். பாயிஸ் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்கள். சொல்ல போனால் தாபீன்களுக்கு அடுத்ததாக அல்லது தபா தாபீன்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், மிகச்சிறந்த ஒரு இறைநேச செல்வர் அபூ யஸீத் பிஸ்தாமி. அவருடைய காலத்தில் அவரை போலவர் யாரும் கிடையாது. அவர் சிறிய வயதில் இருக்கிறார், மார்க்க ஞானங்களை படிக்கிறார், ஓதுகிறார், எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு செட் ஆயிருச்சு. ஆன்மீகத்தினுடைய பாதைகளை தன்னை இணைத்துக் கொள்வதற்காக ஷேகுமார்களை தேடுகிறார். தன்னை பண்படுத்தக்கூடிய, தன்னை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல தலை சிறந்த ஆன்மீகவாதிகளை தேடுகிறார். நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ஷரியத்தை படிப்பது என்பது ஒன்று இருக்கிறது, அந்த ஷரியத்திலே ஹகீகத் என்று ஒன்று இருக்கிறது. ஷரியத்து, மாரிஃபத்து, ஹகீகத்துன்னு சொல்லுவாங்க, அதனுடைய அந்த ஆன்மீகத்தினுடைய இதில் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் மார்க்கத்தை படிப்பது, அந்த மார்க்கத்தை மெருகூட்டுவது. முஹியுத்தீன் ஆண்டகை பள்ளிக்கூடத்து மதரசாவுக்கு போறாங்க, நிஜாமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதரசாவுக்கு போறாங்க பகதாதுல. அப்படி போய் நிக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய நாசிர், மதரசாவினுடைய முதல்வர் இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓதி படித்து முதல்வராக பணி செய்த இடம் இந்த இடம். நிஜாமியான்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துக்கு போய் நிக்கிறாங்க. அப்படி போய் நிக்கிறப்ப அவரும் ஒரு மிகப்பெரிய இறைநேசர். பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் நல்ல சாலிகான மனிதர், ஓரளவுக்கு விளங்கிக்குவாரு. முஹியுத்தீன் ஆண்டகை பத்தி பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா சொன்னாங்க. மதரசா ஃபுல்லு
மாணவர்கள் ஃபுல்லா இருக்கிறாங்க, தங்கறதுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, அதனால நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லாம ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வைக்கிறாங்க, அதை ஃபுல்லா ஊத்துறாங்க, அப்படி வலிஞ்சு கீழே போகும். இங்க ஏற்கனவே வலிஞ்சு போயிட்டு இருக்குது, ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டோம்னா, நான் தண்ணீரை நிறைப்பதற்காக வரவில்லை, தண்ணியோட தண்ணியா உட்கார்ந்து அப்படி நிறைஞ்சு வழியதுக்காக வரல என்று சொல்லிட்டு அதை சொல்லாம சொல்றாங்க. என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் மலர்களை எடுத்து அதுல போடுறாங்க, கொஞ்சம் மலர்களை எடுத்தது போடுறாங்க, போட்டு சொன்னாங்க, தண்ணீரோடு வழிந்து போகக்கூடியவன் அல்ல, இந்த தண்ணீரை மணமிக்கவனாக மாற்றக்கூடியவன் நான், இந்த தண்ணீரை மணமிக்கவனாக மாற்றக்கூடியவன் நான். அது மாதிரி தான் மார்க்கத்தை தெரிந்து கொள்வது என்பது ஒன்று இருக்கிறது, அந்த மார்க்கத்தோடு சேர்த்து அல்லாஹ்வையும் தெரிந்து கொள்வது என்பது இருக்கிறது. நீங்க மதரசால யார் வேணா போய் ஓதலாம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த ஹதீஸ்களை வல்லுனர், மிகச்சிறந்த ஹதீஸ்களை வல்லுனர். அவரை பார்ப்பதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் மக்கள். சுப்ஹானல்லாஹ், அவரை பார்ப்பதற்காக மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதரை தேடி போறார். ஷம்சு தபரீஸ் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண மனிதரை தேடி போகிறார். அவருடைய பிள்ளைகளுடைய மாணவர்களா சொன்னாங்க, என்னங்க ஒரு சாதாரண பங்கரையா இருக்கிறாரு, பக்கீர் சாமார் இருக்கிறாரு, பங்கரையாக பக்கீர் சாமார் இருக்கிறாரு, இவருக்கு பின்னாடி நீங்க போகிறீங்களே, உங்களை தேடி லட்சக்கணக்கான மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இத்தனை வருடங்களாக நான் படித்த படிப்பிற்குண்டான உள்ரங்கத்தை, ரகசியத்தை, இதனுடைய மிக முக்கியமான நோக்கத்தை இவரை கொண்டுதான் அல்லாஹ் எனக்கு காண்பித்துக் கொடுத்தான். தொழுகையினுடைய சட்டங்களை, மார்க்க சட்டங்கள் நமக்கு சொல்லித்தரும், ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய மார்க்க சட்டங்கள் சொல்லித்தரும். இருக்கக்கூடிய மகானி என்ற கிதாபை எடுத்து நீங்கள் மனனம் செய்து விட்டால் நீங்கள் இமாமத்திற்கு தகுதியானவர்களாக மாறிவிடுவீர்கள். ஆனால் அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தரா, அல்லாஹ்வை பார்க்கிறேன் என்ற சிந்தனையோடு நான் தொழ வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆன்மீகம் மட்டும்தான் எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்று, அந்த ஆன்மீகம் தான் எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்று. அந்த ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய, பண்படுத்தக்கூடிய ஒரு ஆசிரியரை தேடி அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தேடி போகிறார்கள். மக்கள் பிரபலியமா பேசுறாங்க, அவர் ஓரளவுக்கு ரொம்ப சிறப்பானவர், அவர் ஒரு தலை சிறந்த ஷேகா இருக்கிறாங்க, அவர்கிட்ட நீங்க என்ன செய்யலாம், நீங்கள் பையத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் நேரா அங்க போறார். போன உடனே அந்த ஷேகுக்கு தெரிஞ்சிருச்சு, அபூ யஸீத் பிஸ்தாமி மாதிரி ஒரு சிறந்த மாணவர் எனக்கு கிடைத்தால் அது ஒரு பெரிய பாக்கியம், அது ஒரு பெரிய பாக்கியம் அப்படிங்கிற சிந்தனையில வரக்கூடியவரை வரவேற்பதற்காக ஷேக் தயாராகிறாங்க. அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்த ஒரு வேகமா வெளியில போயிடுறாரு, உள்ள வரல, வந்த ஒரு வேகமா வெளியில போயிடுறாரு. வெளியில போனோம்னா இவருக்கு கொஞ்சம் சங்கடம், என்ன ஏதுன்னு தெரியலையே, விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்பி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கின்ற பொழுது அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு பெரிய ஷேகாக இவரை மக்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் எனக்கு அது உள்ளத்தில் திருப்தி ஏற்படவில்லை. என்ன காரணம்? இல்லை, நான் வந்து இவரை பார்க்கின்ற பொழுது கிபிலாவை முன்னோக்கி அவர் எச்சி துப்புகிறார், கிபிலாவை முன்னோக்கி எச்சி துப்பக்கூடியவராக நான் அவரை பார்த்தேன். கிபிலாவை முன்னோக்கி எச்சி துப்பக்கூடாதுங்கிறது ஒரு சுன்னத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்த ஒன்று. இதையே இவர் இப்படி சாதாரணமாக நினைக்கிறார் என்று சொன்னால் இவரிடத்தில் எப்படி நான் ஆன்மீகத்தை முழுமையான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டு அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திரும்பி வந்து விடுகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நான் எதற்காக இது சொல்லுகிறேன் என்று சொன்னால், வலிமார்கள் என்று சொன்னால், இறைநேசர்கள் என்று சொன்னால், அதுவும் குறிப்பாக வலிமார்களின் மிகச்சிறந்த மிகப்பெரிய பெரிய பெரிய குத்துபுகள், அக்தாபுகள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏதோ சில பேர் சொல்ற மாதிரி கம்பளி ஆடை அணிந்து கொண்டு காற்றில் தெரியக்கூடியவர்கள் என்பதல்ல. அவர்கள் சில பேர் சொல்லுவதை போல அவர்கள் இஷ்டத்திற்கு சட்டம் சொல்லுபவர்களை நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டங்களை, சுன்னத்துகளை, அவர்கள் கற்றுத்தந்த மார்க்கத்தை, ஷரியத்தை முழுமையான முறையில் பின்பற்றக்கூடியவர்கள் வலிமார்கள், ஷேகுமார்கள். அதனாலதான் அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்தார். வலிமார்கள் என்று சொன்னால் சாதாரண அல்லாஹ்விடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர்கள். அவர்களுக்காக அல்லாஹ் நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறான். உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணம் குர்ஆனிலிருந்து சொல்லிக் கொடுப்பேன். ஒரு சிறிய உதாரணம் குர்ஆன் சொல்றேன். இந்த வலிமார்களுடைய சிறப்புகளை பற்றி நாம இரண்டாவது தெரிஞ்சுக்கலாம். இந்த வலிமார்களோடு சம்பந்தப்பட்டவர்களையே அல்லாஹ் உயர்வாக்கி வைத்திருக்கிறான். ஸஹபத்து சாலிஹீன்னு சொல்லுவாங்க, நல்லோர்களோடு சேர்ந்து இருங்கள், அதுவும் உங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் சொல்லுவாங்க. நல்லோர்களோடு சேர்ந்திருந்தால் அதுவும் உங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்ட மிகச்சிறந்த வலிமார்களுடைய வரலாறு சூரத்துல் கஹ்ஃபிலே வரக்கூடிய குகைவாசிகள் 7 நபர்களை பற்றிய செய்தி. அல்லாஹ்விற்காக ஷரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொடுங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தன்னை கடவுளாக இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்த விரும்புகிறான். அவனை கடவுளாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த பிரச்சாரத்தை முன்வைக்கின்ற பொழுது, இல்லை நீ கடவுள் இல்லை,
உன்னையும் என்னையும் படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனைத்தான் நாங்கள் வணங்குவோமே தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அந்த மன்னனுடைய நிர்பந்தத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக குகையை நோக்கி ஒரு 7 நபர்கள் போகிறார்கள். அந்த குகைக்குள்ள போறாங்க. அந்த குகைக்குள்ள போய் அவர்கள் உறங்கி விடுகிறார்கள். கிட்டத்தட்ட 300 வருஷம் அந்த வரலாறை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். சூரத்துல் கஹ்ஃபுடைய தமிழாக்கம் தர்ஜுமா இங்கே இருக்கிறது. அதை விட மிகச் சிறப்பு குர்ஆனுடைய தஃப்சீர் இப்னு கதீர் இங்கே இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் சூரத்துல் கஹ்ஃபை எடுத்து படித்து பாருங்கள். ஏன்னா தமிழாக்கத்தில் வெறும் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் மட்டும் தான் இருக்கும். தஃப்சீரை எடுத்து பார்த்தால் தான் உங்களுக்கு அதனுடைய விளக்கம் தெரியும். அதனுடைய விளக்கம் தெரியும். அந்த தஃப்சீரிலே வரக்கூடிய குர்ஆனிலே வரக்கூடிய ஒரு வார்த்தை அவர்களோடு சேர்ந்து ஒரு நாயும் அவர்களோடு சேர்ந்து சென்றது. அந்த 7 பேர் போறாங்க. கல்புகும் சாமினும். அந்த 7 பேரோடு சேர்ந்து 8வதாக ஒரு நாய் அவர்களோடு சென்றது. அந்த நாய் குறித்து நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 10 விலங்குகள் 10 பிராணிகள் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கும். 10 விலங்குகள் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்கும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அந்த 10 விலங்குகளில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த ஒட்டகம், இந்த பாறையை பிளந்துட்டு வந்த ஒட்டகம், அந்த ஒட்டகத்தில் தொடங்கி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஹுதுஹுது பறவையில தொடங்கி அந்த எறும்பு பேசியதாக வரலாறு இருக்கு. அந்த எறும்பில தொடங்கி 10 விலங்குகள் சொர்க்கத்தில் இருக்கும். அதில் ஒரு விலங்கு அந்த கல்பு நாய் என்ற நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகைவாசிகளோடு சேர்ந்திருந்த அந்த நாய் சொர்க்கத்திற்கு போகிறது. என்ன அமல் செஞ்சது அந்த நாய்? சொர்க்கத்துக்கு பிறகு என்ன அமல் செஞ்சது? நீங்கள் தப்சீரை மனார் என்று சொல்லக்கூடிய ஆலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அந்த தப்சீரிலே அந்த நாய் குறித்து நிறைய விவரங்கள் பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அந்த நாய் சொன்ன வார்த்தை ஒன்றுதான். குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாய் கூட இருக்குன்னு அது சொன்ன வார்த்தை தப்சீர்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? இவங்க 7 பேரும் போறாங்க, குகைக்குள்ள போறாங்க. அப்படி போகின்ற பொழுது அந்த நாய் பின்னாடியே வந்துச்சுல்ல, இந்த நாயை பின்பற்றி யாரேனும் வந்து தங்களை பிடித்து விடுவார்களோ என்ற அச்சத்துல அந்த 7 பேரும் சொல்றாங்க, சீ போ, அங்கிட்டு போயிரு, உன்னை பார்த்து யாரும் வந்துட போறாங்க போ அப்படின்னு நாயை துரத்தி விடுறாங்க. அப்படி துரத்தி விடுகின்ற பொழுது, நல்லோர்களான உங்களோடு சேர்ந்திருக்க என்னை விடமாட்டீர்களா? நல்லோர்களான உங்களோடு சேர்ந்து இருப்பதற்கு எனக்கு அனுமதி தரமாட்டீர்களா என்று அந்த நாய் கேட்டு அந்த இடத்துல அமர்ந்தது. உள்ள போகல, குகைக்குள்ள போகல, குகைக்கு வெளியில உட்கார்ந்துச்சு. நீங்கள் பார்க்கலாம் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாய் அமர்ந்த விதத்தையும் அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்லி தருகிறார். ஒரு நாய் இருந்துச்சுன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். அந்த நாய் வந்துச்சு, அந்த நாயை அந்த இடத்துல இருந்துச்சு, அது எப்படி அமர்ந்திருந்தது, அந்த நாயை பார்த்தால் உங்களுக்கு பயம் ஏற்படும் என்பது உட்பட அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அப்ப நல்லோர்களோடு சேர்ந்த அந்த நாய்க்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை தருகிறான் என்று சொன்னால், நல்லோர்களோடு சேர்ந்த நமக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட வாய்ப்பை தருவான் என்று நாம் யோசித்து பார்க்கிறேன். குர்ஆனுடைய வரலாறு நான் சொல்றது, குர்ஆனுடைய வரலாறு. நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம். அல்லாஹ்விற்காக நாம் நம்மை ஒப்படைத்து விட்டால், அல்லாஹ்விற்காக நாம் நம்மை முழுமையான முறையில் ஒப்படைத்து விட்டால், அல்லாஹ் நமக்கு தரக்கூடியவைகள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. சுப்ஹானல்லாஹ். அத்துணை புறங்களில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். எல்லா ஆபத்திலிருந்தும் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பான். இதே சூரத்துல் கஹ்ஃப்ல அந்த குகைவாசிகளை பற்றி அந்த முழுமையான வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள். குர்ஆன்ல உள்ளதை மட்டும் நான் சொல்றேன். அல்லாஹ்விற்காக இது அவள் ஃபித்யத்து என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்விற்காக தங்களை குகையின் பக்கம் ஒதுக்கி கொண்டவர்கள் அப்படின்னு அல்லாஹ் பதிவு செஞ்சுட்டு தொடர்ந்து சொல்றான். அவங்க உள்ள போனாங்க. அவர்களை யாரும் பிடித்து விடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு நான் 300 வருடங்கள் உறங்கக்கூடிய வாய்ப்பை தந்தேன் என்று அல்லாஹ் அற்புதமான அந்த செய்தியை சொல்றான். சொல்லிட்டு அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறோம். என்ன சொல்றான் அல்லாஹ்? அவர்கள் உள்ள போனாங்க, அவர்களுக்கு நான் உறக்கத்தை தந்தேன். எப்படிப்பட்ட உறக்கம் கேட்டோம்னா, அவர்கள் கண்கள் விழித்திருக்கும். அவர்களை நீங்கள் பார்த்தால் முழிச்சுதான் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்குவீங்க. ஆனால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். கண் விழித்த நிலையில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். ஏன்னா யாரும் வந்து பிடிச்சி தூக்கிட்டு போயிடக்கூடாதுல்ல. தூங்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப நேரமாச்சு, ரொம்ப நாளாச்சு அப்படின்னு யாரும் அடைக்கிடக்கூடாதுல்ல. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்? அவர்களுடைய கண்கள் விரித்திருக்கும், ஆனால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் சொல்றான். ரெண்டாவது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டோம்னா, நல்ல நீண்ட நேரம் அல்ல, நீண்ட காலம் தூங்கியவர்கள். நீண்ட நேரம் அல்ல, நீண்ட காலம், 300 வருஷம் தூங்கினவங்க. அந்த 300 வருட தூக்கத்தின் இடையில் அவர்களை எழுப்பிவிடக்கூடிய எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சூரியனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். எப்பயும் சூரியன் கிழக்கிலே உதித்து மேற்கிலே மறையும் அல்லவா?
கிழக்கிலே உதித்து மேற்கிலே மறையும் அல்லவா, அந்த குகையினுடைய அந்த வாசலில் வழியாக சூரிய வெளிச்சம் உள்ள போகும் அப்படிங்கிற சூழல் ஏற்படுறப்ப அந்த சூரியனுடைய ஓட்டத்தையே அல்லாஹ் கொஞ்சம் தள்ளி வைக்கிறான். அந்த வெளிச்சம் உள்ள போய் அவர்கள் மீது சூரிய ஒளிப்பட்டு அவர்கள் எழுந்து விடக்கூடாது என்பதற்காக, அவர்களுடைய உறக்கம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அந்த சூரியனுடைய ஓட்டத்தை அல்லாஹ் மாற்றி வைக்கிறான். நீங்கள் குர்ஆனில் உள்ளது, நான் ஏதோ சும்மா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்கள் முடிச்ச ஜும்மா முடிச்சேன்னு எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். குர்ஆனில் உள்ளக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை. அவங்க தூங்குறாங்க, தூக்கத்தை கெடுத்துறாம இருக்குங்கிறதுக்காக அந்த சூரியனுடைய ஓட்டத்தை அல்லாஹ் கொஞ்சம் மாற்றி வைக்கிறான். அது மட்டுமல்ல, வனுகல்லிபுஹும், அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னொரு வார்த்தை சொல்லுகிறான். 300 வருஷம் ஒரு 10 நாள் படுத்து கிடந்தா என்ன ஆகும்? உடம்பு கெடபுன்னு வந்துடும் இல்லையா? ஒரு 10 நாள் தொடர்ந்து படுத்து இருந்தா கெடபுன்னு வந்துடும். ஏதாவது ஆயிரும், நோய் எது வந்துடக்கூடாது. அல்லாஹ் என்ன செய்யறான்? அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கண்கள் விழித்திருக்கிறது, சூரிய வெளிச்சம் அவர்களின் மீது பட்டு எழுந்து விடாமல் அந்த சூரிய ஓட்டத்தை அல்லாஹ் மாற்றி வைக்கிறான். மட்டுமல்ல, அவர்களை புரட்டி புரட்டி போடுகிறான். அது அவர்களை எழுப்புவதற்காக அல்ல, அவர்களுடைய உடலில் எந்த உபாதையும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக, அந்த உடலில் எந்த உபாதையும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக அவர்களை புரட்டி புரட்டி எடுக்கிறான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்காக என்னை நான் முழுமையாக ஒப்படைக்கின்ற பொழுது, அல்லாஹ்விற்காக என்னை நான் முழுமையாக ஒப்படைக்கின்ற பொழுது, என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது, அல்லாஹ் என்னை எந்த அளவிற்கு கவனிப்பான் என்பதற்குண்டான ஒரு சிறிய உதாரணம் தான் இந்த புகைவாசியுடைய உதாரணம். இதே போலத்தான் வலிமார்கள் முழுவதுமாக தங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாவற்றையும் தந்தார். முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் வலிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எந்த அளவிற்கு அந்த இடத்தை பெறுவதற்காக தியாகங்கள் செய்திருப்பார்கள், அந்த இடத்தை பெறுவதற்காக அர்ப்பணிப்புகளை தந்திருப்பார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். வலிகள் கோமான் முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய கல்வியில் நடந்த ஒரு பெரிய ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதம், கராமத். நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது மைக்குக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு கூட இருக்கும், மைக்கை விட கொஞ்சம் தள்ளி இருந்தா சவுண்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்படிதானங்க? இதான யதார்த்தம். நான் பேசுறப்ப திடீர்னு மைக் ஆஃப் ஆயிடுச்சு, ஒரு 4 சப்பு 5 சப்பு 6 சப்பு கேட்காது. அதான யதார்த்தம். இதான் மனிதர்களுக்கு உண்டான, சாதாரண மனிதர்களுக்கு உண்டான. ஆனால் இறை நேசர்கள் என்று வருகின்ற பொழுது, நான் ஏற்கனவே சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, அல்லாஹ் சொன்னதாக சொன்னாங்கல்ல, நீ இறைவனை நோக்கி ஓடினால் அவன் உன்னை நோக்கி வருவான். எப்படி வருவான்னா, நீ பார்க்கும் பார்வையாக, பேசும் நாவாக, கேட்கும் செவியாக அல்லாஹ் மாறி விடுவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல. அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பாடம் நடத்துறாங்க. இப்னு குதாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாடத்தில் உட்கார்ந்திருக்காங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடத்தில் உட்கார்ந்திருக்காங்க. எங்க? முஹையீன் ஆண்டகை அவர்களுக்கு பக்கத்தில் மிக நெருக்கத்தில் முதல் சப்புல முதல் வரிசையில் உட்கார்ந்திருக்கிறாங்க. அந்த பாடத்தில் எத்தனை நபர்கள்? கிட்டத்தட்ட 70,000த்திற்கும் மேற்பட்டவர்கள். எத்தனை நபர்கள்? கிட்டத்தட்ட 70,000த்திற்கும் மேற்பட்டவர்கள். அவ்வளவு பெரிய கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிறாங்க. முஹையீன் ஆண்டகை ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள். அவர்கள் பேசுகிறார்கள், மெதுவா பேசுறாங்க. என்னுடைய காதில் எப்படி அந்த சப்தம் கேட்கிறதோ அதே அளவு, அந்த டெசிபல் கூடவும் இல்லை குறைவும் இல்லை. சத்தத்துக்கு ஒரு அளவு சொல்லுவாங்க, டெசிபல் அளவுங்க, சென்டிமீட்டர் மில்லிமீட்டருங்கிற வேற டெசிபல் சொல்லுவாங்க. அந்த டெசிபல் கூடவும் இல்லை குறையும் இல்லை. என் காதில் விழுந்ததை போல அத்துணை தெளிவாக 70,000 அந்த கடைசியிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய காதுகளிலேயும் விழுந்தது. எனக்கு எப்படி தெளிவாக கேட்டதோ அதே போல் அவர்களும் கேட்டார்கள். இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். அந்த அற்புதத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். காரணம் என்னட்டோம்னா, அவர்கள் பாடம் நடத்துவதாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக செய்தார்கள். அவர்களை எதை செய்தாலும் அல்லாஹ்விற்காக செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நோக்கத்தில் வெற்றியை தந்தான். அதுதான் சுருக்கமான விஷயம். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நோக்கத்தில் வெற்றியை தந்தான். இன்றைக்கு நாம் நம் இடத்தில் நின்று பார்ப்பதால் அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நாம நம்ம இடத்துல நின்று பார்க்கறதுனால நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவுதான். நம்ம இடத்திலிருந்து கொஞ்சம் விலகி வரணும். அவர்களுடைய அகமியங்களை புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். அவர்களோடு தொடர்பில் இருக்கணும். இதுவெல்லாம் இருந்தால் நாம் ஓரளவுக்கு விலகிக்கணும். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அழகாக சொன்னார்கள், நீங்கள் நல்லோர்களோடு சேர்ந்திருங்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நல்லோர்களை பற்றி அதிகமாக சிந்தியுங்கள். உங்களுக்கு முடியலையா, நல்லவர்களை பற்றிய தவறான எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வந்து விடாதீர்கள். நல்லவர்களை பற்றிய தவறான எண்ணத்தை கொண்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு விளங்கலையா, அல்ஹம்துலில்லாஹ், அழகா ஒதுங்கிக்கோங்க. உங்களுக்கு விளங்கலையா, அழகா ஒதுங்கிக்கோங்க.
நீங்கள் விளங்கவில்லை என்பதற்காக அனைத்தும் தவறு என்று நீங்கள் முடிவு செய்து விடாதீர்கள். அதை நீங்கள் உடைத்து விடாதீர்கள், பிச்சு போட்டுறாதீங்க. அதை நீங்க பிச்சு போட்டுறாதீங்க. காரணம் என்னட்டோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மனிதர்களிடத்தில் போர் பிரகடனம் செய்கிறான். 2 சாரார் இடத்துல அல்லாஹ் போர் பிரகடனம் செய்யறான். நீங்க என்னிடத்துல சண்டை கூட தயாராக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதுல முதல் வகை யாருன்னு கேட்டோம்னா குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்கிறான். தொடர்ந்து வட்டியிலே நிலைத்திருக்கக்கூடிய மனிதன் என்னிடத்துல போரிடட்டும். தொடர்ந்து வட்டி கொடுக்கிறது, வாங்குறது, சாட்சிக்கிறது எல்லாம் ஒண்ணுதான். நம்ம நினைச்சு கூடாது வட்டி கொடுத்து வரவு செலவு பண்றான்ல அந்த சம்பாதிக்கிறான் அவன் மட்டும் அப்படின்னு நினைச்சு கூடாது. சம்பாதிக்கிற மட்டும் இல்ல, அதுல அனுபவிக்கக்கூடியவன், கையெழுத்து போட்ட எல்லாரும் இதுல சவா, எல்லாமே சரிசமம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்யறான், ஃபதனு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் போருக்கு தயாராக இருங்கள். வட்டி வாங்குறவன். இரண்டாவது ஒரு பிரிவு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் ஆதாலி வலியன், யார் என்னுடைய நேசரை பகைத்துக் கொள்கிறாரோ அவர் தயாராக இருக்கட்டும், அல்லாஹ் ரசூலோடு போரிடுவதற்கு தயாராக இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் நம்ம மறுபடியும் சொல்றோம், உங்களுக்கு விளங்கவில்லையா, நமக்கு தெரியலையா, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தெரியல அவ்வளவுதான் அப்படி நின்றுக்கணும். எனக்கு விளங்கல அவ்வளவுதான் அப்படி நின்றுக்கணும். எனக்கு விளங்கல அதனால இது தப்புன்னு போயிடக்கூடாது. எனக்கு விளங்கல அதனால இது தப்புன்னு நினைச்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அப்படி போனவர்கள் அவர்கள் என்றைக்கும் நல்ல முறையில் மரணித்ததாக வரலாறே கிடையாது. நல்ல மௌத் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நிகழ்கால உதாரணங்களையும் எடுத்துக்கொள்ளலாம், கடந்த கால உதாரணங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். யாரெல்லாம் வலிமார்களுடைய விஷயத்தில் தங்களுடைய வாய்களை, தங்களுடைய நாவுகளை அளக்காமல் வெளியிட்டார்களோ அவர்கள் இன்றைக்கு மிக மோசமான இடத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாத்தல் புரிவானாக. அதனால மறுபடியும் சொல்றேன், வலிமார்களை நேசிப்போம். வலிமார்களுடைய புத்தகங்களை, வலிமார்கள் சம்பந்தப்பட்ட அந்த புத்தகங்களை வாசிக்கணும், நிறைய படிக்கணும், அவங்களை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம செய்வோம். இதெல்லாம் முடியலையா, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இது தெரியல, நான் இருந்துக்கிறேன், ஏதோ நான் தொழுகையும் போறேன், இதோட முடிச்சுக்கணும். இதை கடந்து அதென்ன பெரிய சூஃபிங்கிற அதென்ன அப்படியா இப்படியா, அவருக்கு என்ன தரு இவருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க வாயை விட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்விடத்தில் போர் செய்வதற்கான அத்தூது என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாத்தல் புரிவானாக. வலிமார்களை நேசிப்பதற்கும் அவர்களைப் போல வாழ்வதற்குமான வாய்ப்பை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மரணிக்கின்ற பொழுது இறை நேசத்தை பெற்றவர்களாக மரணிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் மறைந்தாலும் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றும், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு படிப்படியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.